வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம "செகரி" அப்படின்னு ஒரு ஹிந்தி மூவிய பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ டெல்லி போறதுக்காக ஒரு பனி பிரதேச வழியாக டிராவல் பண்ணிட்டுருக்காரு. அப்படி பண்ணிட்டுருக்கப்போது அவரோட கார் ரிப்பேர் ஆயிருது. சடனா சூழ்நிலையும் வேற மாரி மாறிருது. அவரால் கன்டினியூவா டிராவல் பண்ண முடியல. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்காரு. அந்த வழியில ஒருத்தர் போறாரு. அவரு நம்ம ஹீரோவ பார்த்துட்டு, "என்னங்க இப்படி மாட்டிக்கிட்டீங்க? கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? வெதர் வேற சரியில்லையா? இப்ப என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு கேட்கையில, நம்ம ஹீரோ, "அதாங்க எனக்கு தெரியலங்க. என்னங்க பண்றது?" அப்படின்னு. "சரி வாங்க பக்கத்துல என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு. நம்ம என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலான்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அங்க போனா இவரோட ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க. அப்புறம் ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்காங்க. இவரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு, வேலைக்கார பொண்ண கூப்பிட்டு, "இவரு சார் ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்புறம் கொஞ்சம் அவருக்கு ட்ரிங்க்ஸ் குடு" அப்படின்னு சொல்றாங்க. "ட்ரிங்க்ஸு நீங்க சாப்பிடலையா?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. "இல்லைங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வர வேண்டியது இருக்கு. அவர் வரவும் நாங்க சாப்பிட்டுக்கிறோம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஓகேங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெஃப்ரெஷ் பண்ண போறாரு. கீழ அவங்க சொன்ன அவங்க ஃப்ரெண்டு வந்துறாரு. அவங்க ஃப்ரெண்டா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, நம்ம அமிதாப் பச்சன் சார் அந்த கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவர் பேசிட்டு இருக்காரு. "என்ன நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு ஒரு காஸ்ட்லியான கெஸ்ட்டு வந்திருக்காரு அவருக்கு" அப்படின்னு. "எப்படி நீ கண்டுபிடிச்ச?" அப்படின்னா, "அவர் ஷூ இருக்கு, வெளியில நிக்கிற அவர் காரு இதெல்லாம் பார்த்து தான் கண்டுபிடிச்சேன்" அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கையிலேயே, நம்ம ஹீரோ ரெஃப்ரெஷ் ஆகி கீழ வர்றாரு. எல்லாரும் உட்காந்து ஒண்ணா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டே இருக்கையில சொல்றாங்க, "சரி நமக்கு இப்படியே பேசிட்டே இருக்குது, போர் அடிக்குது. நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன விளையாடலாம்?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. "சும்மா ஒண்ணும் இல்லங்க. ஒரு கோர்ட்டு செட்டப் ஒண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு, நம்மலாம் வக்கீலு, அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு கேரக்டர உருவாக்கி, அந்த விளையாட்டு விளையாடலாம்" அப்படின்றப்ப நம்ம ஹீரோ, "இல்ல எனக்குலாம் இதில பிடிக்கலங்க" அப்படின்னு. "இல்ல இல்லங்க இது சூப்பரா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு வாங்க" அப்படின்னு வாங்கன்னு சொல்லி நம்ம அமிதாப் சார் கூப்பிட்றாரு. சரி ஃபைனலா நம்ம ஹீரோ ஓகே பண்ணிறாரு. இதில அமிதாப் சார் தான் லத்தீஃப் அப்படின்னு அட்வொகேட்டா இருக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு ரத்தன் அப்படின்றவர் நீதிபதியாகவும், இவர நம்ம ஹீரோவ கூட்டிட்டு வந்தார்ல, அவர் ஒரு அட்வொகேட் ரோல்ல நடிக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோவ குற்றவாளியாக ஃபைனல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, அங்கே இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு வயசான, அவருக்கு என்ன ரோல் அப்படின்னா, அவருக்கு பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்தவர் நம்ம ஹீரோவுக்குரிய அட்வொகேட்டாக வாதாடுறாரு. நம்ம லத்தீஃப் சார் அவருக்கு ஆப்போசிட்டாக அட்வொகேட்டாக வாதாடுறாரு. இப்படி வாதாடையில் அப்போ நம்ம லத்தீஃப் கேட்குறாரு ஹீரோவை பார்த்து, "நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன தவறாவது செஞ்சுருக்கீங்களா?" அப்படின்னு. நம்ம ஹீரோ அப்படியெல்லாம் நான் எதுவும் செஞ்சதில்ல. நம்ம ஹீரோ பற்றி மொத்த டீட்டெயில்ஸ் லத்தீஃப் ஏற்கனவே கேட்டு தெரிஞ்சிருப்பார். அப்போ சொல்லுவார், "இப்போ நீங்கள் சிஇஓவாக இருக்கிறீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு. இதுக்கு முன்னாடி சாதாரண ஆளாக தான் இருந்தீங்க. உங்கள் சிஇஓ இறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங் கிடச்சிது. ஓகேங்களா? அப்போ உங்கள் சிஇஓ நீங்கள் ஏன் கொலை பண்ணியிருக்கக்கூடாது? நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங் வர்றதுக்காக. ஏன்னா அவர் இல்லை அப்படின்றனால தானே இப்படி இந்த போஸ்டிங் இருந்திருந்தால் வந்திருக்க மாட்டீங்கள" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, "ஏங்க நான் சிஇஓ போஸ்டிங்க்கு எப்படி வந்தேன் தெரியுங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "நான் ஒரு நாள் வீக்கெண்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பொண்ணு ரொம்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு தள்ளாடிட்டு இருந்தாங்க. சரி அவங்கள பார்த்துட்டு நான் வெளியில் ஸ்மோக் பண்ண வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட காதில் இருந்த கம்மல் கீழே விழுந்துடுச்சு. அது கூட தெரியாமல் அந்த பொண்ணு கார் எடுக்க போனாங்க. நான் போய் அந்த கம்மலை எடுத்து கொடுத்துட்டு, 'இந்தாங்க உங்கள் கம்மல் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு' சொல்லயில அந்த பொண்ணு ரொம்ப தள்ளாடிட்டு இருந்தாங்க. சரி வாங்க உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டதுல, அவங்க வீட்டுக்கு போகாம அவங்க ஃபார்ம் ஹவுஸில் கொண்டு போய் விட சொன்னாங்க. அவங்கள இறக்கி விட்டுட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக 2 பேரும் எதார்த்தமா மீட் பண்ண செய்ய அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் கன்டினியூ ஆச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லாஸ்ட்டா எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போச்சு. இப்படி போய்க்கிட்டு இருக்க ஒரு நாள் தான் உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோனை எடுத்து நான் பார்த்தேன். டிஸ்பிளேல பார்த்தா எங்க பாஸ் இருந்தார். இவர் யாருன்னு கேட்டப்ப, "இவர் தான் என் ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்ப தான் தெரியுங்க. எங்க சிஇஓ தான் அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எமர்ஜென்சி உடனே எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னாங்க. நான் அங்கே போனேன். போனப்போ பார்த்தீங்களா, அவங்கள கட்டி போட்டிருந்தாங்க. என்னாச்சு என்னன்னு, என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப கொடுமை பண்ணுறாரு. என்னால் அவர் கூட இருக்க முடியாது. அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு, ஏற்கனவே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இன்னொரு ஹார்ட் அட்டாக் போய் சேர்ந்தாருன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், "சரிங்க நம்ம 2 பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி ஃபோட்டோவ அவர் பார்க்குறபடி வைங்க. அவர் பார்த்தாருன்னா திரும்ப அட்டாக் இறந்துருவாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தேங்க. அவ்வளோதாங்க. ஆனா அவரு இறந்து போனதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இப்போ லத்தீஃப் சொல்றாரு, "இல்ல, இல்ல. நீங்க தான் அதுக்கு மெயின் காரணம்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோ நான்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு ரெஃப்ரெஷ் பண்ண போறாரு. ரெஃப்ரெஷ் பண்ண போகையில, "என்னடா இவனுங்க விளையாட்டுக்கு கூப்பிட்டானுங்க, சீரியஸா பேசிட்டு இருக்கானுங்க" அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. சரி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே நேரம் தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறாரு. தப்பிக்கலான்னு பார்க்கையில அந்த நேகா பொண்ணு அவரை தப்பிக்க விடாம பண்ணிடுறா.
அந்த வேலைக்கார பொண்ணுக்கு ஹெல்ப்பாக வாய் பேச முடியாத ஒரு வேலைக்காரி விக்ரம் அப்படின்ட்டு இருப்பான். அவன் வந்துட்டு அவனும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி ஹீரோவை போக விடாமல் பண்ணிடுவாங்க. ஹீரோ ஒரு வழி இல்லாமல் மறுபடியும் கீழே வருவார். மறுபடியும் கோர்ட் செட்டப்பில் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகையில் அப்போ வந்து லத்தீஃப் கேட்பார், இல்லை நீங்கள் தான் மெயின் குற்றவாளி அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கல. நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிப்பார் நம்ம ஹீரோ. அன்றைக்கி அவங்க ஹஸ்பண்ட் ஹார்ட் அட்டாக் வராதா அப்படின்னு கேட்டப்போ அப்போ நான் அவகிட்ட சொன்னேன், நம்ம க்ளோஸாக இருக்கிற ஃபோட்டோ காட்டி அதோட ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி ஒரு கெமிக்கல் ஊசி ஒன்று அவருக்கு போட்டு விட்டேன்னா அவர் ஈஸியாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவார் அப்படின்னு சொன்னேன். அதேபடியேவும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணால் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டு அவர் காலில் வந்து அந்த ஊசி போட்ட உடனே இவர் மனுஷன் இறந்துறா, இதாங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லையில் நம்ம லத்தீஃப் அட்வொகேட் கேட்குறாரு, சரி ஓகே, அவரை நீ கொலை பண்ணலன்னு இப்போ எதுக்கு நீ டெல்லி போகிற, அவங்ககிட்ட எதுக்கு நீ பணம் வாங்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறியா, உன் கேர்ள் ஃப்ரெண்டில் நீ பணம் வாங்க போகிறது, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சதை பார்த்தேன், பணம் ரெடி அப்படின்னு சொல்லையில் நம்ம ஹீரோ முழிக்கையில் அப்போ இன்னொரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம சிஇஓ இறந்துட்டார், நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்க நேரம் பார்த்தீங்கன்னா, என் கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணலை, அதுக்கப்புறம் என்னை காண்டாக்ட் பண்ணல, எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல, என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் எப்படியும் அவங்கள ஒரு வழியாக நான் கண்டுபிடிச்சிட்டு போனேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு ஃபாரினர் ரிச்சர்ட் அவர் கூட இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எங்கள் சிஓவை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. இவங்க தப்பிச்சுக்கிட்டு அந்த ஆளை மாட்டி விட்டுருக்கேன். அதுக்கு தான் நான் பலியாடாயிருக்கேன். அன்றைக்கி பார்ட்டியில் வந்து நாங்கள் யதார்த்தமாக மீட் பண்ணலை, இவங்க பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சரின்னு இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்கள்ட்ட நான் சொன்ன இப்போ நான் கேட்டேன், உங்கள் 2 பேருக்கு எல்லாமே கிடைக்குது, இதில் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னாங்க, உங்களுக்கு தான் சிஓ போஸ்டிங் இருக்குல்ல அப்படின்னாங்க. அது எனக்கு பத்தாது அப்படின்னு சொன்னேன். சொன்னப்போ வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் பணமும் எனக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான காரு வேணும்னு சொன்னேன். சரி ஓகே தரேன்னு சொன்னாங்க. காரு கொடுத்துட்டாங்க. பணத்தை ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் வா அப்படின்ட்டாங்க. இப்போ பணத்தை ரெடி பண்ணிவிட்டு தான் என்னை கூப்பிட்டாங்க, அதை வாங்கத்தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஹீரோ சொல்லி முடிக்கிறாரு. இப்போ நம்ம லத்தீஃப் சொல்கிறாரு, இல்லை நீ தான் மெயின் குற்றவாளி அப்படின்னு. இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லையில் அங்கே இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஹீரோவுக்கு சொல்கிறாரு லத்தீஃப். அந்த பெரியவர் எதுக்காக உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டேயில் அவருக்கு என்ன ரூல் அப்படின்னா, இங்கே வந்து குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அதை நிறைவேற்றுறது அவரோட வேலை அப்படின்னு. இவர் முழிக்கிறார் நம்ம ஹீரோ, என்னங்கடா இவனு விளையாட்டுன்னு சொல்லி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கானு அப்படின்னு யோசிக்கையில் பார்த்தா அங்கே இன்னொரு விஷயம் தெரிய வருது. அவங்க வந்து ஹிட்டன் கேமரா வச்சு இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சு ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, ஹார்ட் டிஸ்க் ஆட்டை போட்டுட்டு தங்கிட்டு இந்த ரிவால்வரை எடுத்து எல்லாரையும் மிரட்டி தப்பிக்க பார்க்குறாரு. நம்ம ஹீரோ வெளியே ஓட்டம் பிடிக்கிறாரு. இவர் ஓடுறத பார்த்து பின்னாடி ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு இவங்களை துரத்தி போகிறாங்க. இப்படியே அங்கங்கே சண்டை கிண்டை எல்லாம் நடந்து போயிட்டுருக்குல. கடைசி பார்த்தா நம்ம ஹீரோ நில சரிவில் மாட்டி இறந்து போயிடுறாரு. உடனே லத்தீஃப் என்ன பண்ணுறாரு, இதை பார்த்துட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து எல்லாம் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கையில் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா வீட்டு கதவை யாரும் தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு லேடி இருக்கிறாங்க. யாருங்க நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறாங்க, இங்கே என்னோடய ஸ்டாஃப் இறந்துட்டாங்களா, அவங்களோட ஃபோனு கார் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லல. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஃபோனில் உங்களோட ப்ரைவேட் வீடியோ இருக்குல்ல, அதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ அங்கே உட்காந்துருக்க வயசானவர் வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு இந்த படம் முடியுங்க. இது மாதிரி இன்னொரு படத்தோட சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.